फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லி பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு முழு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளவுதான் நமக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு வேணும். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி மாவு ஊற்றி நம்ம வேக வச்சிட்டோம்னா அது வேகிறதுக்குள்ள நம்ம சாம்பாரும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இட்லி துணியில் இந்த மாதிரி மாவு ஊற்றி 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இட்லி வெந்து ரெடி ஆயிரும். இது ரெடி ஆகுறதுக்குள்ள நம்ம பருப்பு கழுவிட்டு அதை வேக வச்சிடலாம். இந்த இட்லி பாசிப்பருப்பு சாம்பார் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி பண்ணுவோம். இப்போ இட்லி ஊற்றி வேக வச்சாச்சு. சைடில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு அளவு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் சேராது. 10 பல் பூண்டு இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அது எல்லாமே ஒன்று இதில் சேர்த்துக்க வேண்டியதான். என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கேரட் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், கேரட், தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதில் 1 பச்சை மிளகாயை மட்டும் கீரி சேர்த்துக்கிறேன். டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஸ்டீம் நல்லா வந்ததுக்கப்புறம் விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அதுக்கப்புறம் வேக வைக்கணும்னு மறந்துட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு மூடி போட்டு 3 விசில் ஹை ஃப்ளேமில் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா சாஃப்டாக மையாக உங்களுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிரும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சைட் பை சைட் நமக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. எக்ஸாக்டாக 10 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் இட்லி வெந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இருக்கிறப்பவே அதை இன்னொரு ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஈடு உங்களுக்கு ஊற்றி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். துணியில் ஊற்றி நம்ம எடுக்கிறப்ப இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. துணியை இந்த மாதிரி திருப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தீங்கன்னா சுத்தமாக இட்லி அந்த துணியில் ஒட்டாமல் அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்க எவ்வளோ அழகாக துணியில் ஒட்டாமல் சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ தனியாக ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பாருக்கு மீதி ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக கேரட்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி குழிக்கரண்டியை வச்சு கிண்டி விட்டிங்கன்னா அந்த பருப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக மசிஞ்சிரும். பாசிப்பருப்பு சாம்பாரில் ரொம்பவே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி தான். ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதே சமயத்தில் தண்ணியாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சாம்பார் பொடி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஸோ சாம்பார் ஒரு மாதிரி லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு நல்லா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி இலை தூவுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக நமக்கு பாசிப்பருப்பு சாம்பார் வரும். கடைசியாக தாளித்து இறக்கிற வேண்டியதான். கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம தாளிப்பு சேர்க்குறப்ப அந்த சாம்பாரோட ஃப்ளேவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது நம்ம சாம்பாரில் தூக்கி கொட்டி இறக்கிற வேண்டியதான். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம கடைசியாக தாளித்து இறக்குறப்ப அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்பவே ஈஸியாக, குயிக்காக, டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் இட்லி, தோசை, வெண்பொங்கல் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச பாசிப்பருப்பு சாம்பார் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.